எப்போதும் நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்களா? இல்ல உங்களுக்கு ரேஷன் கடையில ஏதாவது குறைபாடு இருக்குதா? அப்படி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ண முடியும். கம்ப்ளைண்டா எப்படி எங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆன்லைன்லயே ரேஷன் கடையை பத்தின கம்ப்ளைண்ட்டை நம்ம ரைஸ் பண்ண முடியும். www.tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போங்க. வெப்சைட் குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாத்தையுமே கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேஷன் கடையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ரொம்ப விரிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான டவுட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதே பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா புகார் நிலவரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய புகார் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய புகாரை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த புகார் நிலவரத்திலே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. இல்ல எவ்வளவு நாள் ஆகும் அதை கிளியர் பண்றதுக்கு அப்படிங்கறதையுமே அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து தெளிவா இருக்கும்.